முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேக குடமுழுக்கு நடைபெறுகிறது. இதனை ஒட்டி கோவிலில் ரூபாய் 300 கோடி மதிப்பில் பெருந்திட்ட பணிகள் நிறைவு பெற்றது. HCL நிறுவனம் சார்பில் 200 கோடியும் கோவில் நிர்வாகம் சார்பில் 100 கோடி பங்களிப்பில் நடைபெறும் இந்த பெருந்திட்ட பணியில் திருமண மண்டபம், கலையரங்கம், பூங்கா, அன்னதான மண்டபம், பக்தர்கள் தரிசன வரிசை, பக்தர்கள் தங்கும் விடுதிகள், ராஜகோபுரம் சீரமைக்கும் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நிறைவு பெற்றது. பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் வரும் ஜூலை 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேக குடமுழுக்கு நடைபெறுகிறது. மேலும் ராஜகோபுர கலசங்கள், புதுப்பிக்கப்பட்ட கோபுரங்கள் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. கோவில் உள்புறம் பழமை மாறாமல் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இக்கோவிலில் சுவாமி மூலவர், சண்முகர், வள்ளி, தேவானை, பெருமாள், நடராஜர் விமான கலசங்களில் தங்க தட்டு பதிக்கும் பணி முடிவடைந்து விட்டது. வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி யாகசாலை பூஜை தொடங்குகின்றது. அதனை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலில் குடமுழுக்கு விழாவையொட்டி 8000 சதுர அடியில் யாகசாலை அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றது.